Tamil Nadu 360 News. சீர்காழியில் ஸ்டாலின் மேஜிக், விடியற்காலையில் வீதியில் இறங்கிய முதல்வர், டீக்கடை அரட்டை, மாணவர்கள் செல்ஃபி, அதிரடியில் உறைந்தது தேர்தல் களம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சீர்காழியில் இன்று காலை மின்னல் வேக நடைப்பயணம் மேற்கொண்டார். எவ்வித ஆடம்பரமும் இன்றி ஒரு சாதாரண மனிதராக வீதியில் இறங்கி நடந்த முதல்வரை கண்டு பொதுமக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். வழியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை சந்தித்த முதல்வர் அவர்களின் எதிர்கால கனவுகள் குறித்து அன்போடு கேட்டறிந்ததோடு மாணவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இன்முகத்துடன் செல்ஃபி எடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் அங்கிருந்த ஒரு சாதாரண டீ கடையில் மக்களுடன் அமர்ந்து டீ குடித்தபடியே அவர்களின் அன்றாட குறைகளையும் கோரிக்கைகளையும் மிகவும் எளிமையாக கேட்டறிந்தார். இன்று மாலை நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் சீர்காழி, பூம்புகார் மற்றும் மயிலாடுதுறை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் உரையாற்றுகிறார். பூம்புகார் வேட்பாளர் நிவேதா முருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்த இந்த நடைப்பயணம் தொண்டர்களிடையே பெரும் எழுச்சியையும் மக்களிடையே நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. குவளை தேநீரில் மக்கள் குறைகளை மருந்தாக்கினான். புன்னகை செல்ஃபியில் இளைய தலைமுறைக்கு துணையாகினான். சீர்காழி மண்ணில் இன்று பூத்ததோ ஒரு புதிய எழுச்சி. நடைப்பயணம் கண்ட தமிழகத்தின் வெற்றி பயணம் தொடர்ச்சி. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.